ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கலெக்ஷனோடு தான் வந்திருக்கேன். இதோட ஷார்ட் வீடியோ உங்களுக்கு நான் ப்ரையராகவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். டீப் அண்ட் லாங் வீடியோவில் உங்களுக்கு கிராம்ஸ் அண்ட் ரேட் எல்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதை பற்றின வீடியோ தான் இது. வரலட்சுமி பூஜைக்காக நான் சில சில்வர் ஐட்டம்ஸ் வாங்குறதுக்காக சரவணா ஸ்டோர் எல்லைட் டி நகர் போயிருந்தேன். பாருங்கள் கலெக்ஷன் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. அவங்கக்கிட்ட குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு சில்வர் பூஜா ஐட்டம்க்கு நமக்கு மெயினாக தேவை சில்வர் இல்லை பிராஸாக இருந்தாலும் சரி எனி டைப் ஆஃப் மெட்டல் ஒரு பூஜா ஐட்டம்க்கு அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ஃபேஸ் வச்சு தான் அந்த தேஜஸ் வச்சு தான் நமக்கு வந்து ஒரு கலை அதான் நம்ம ஒரு பூஜை பண்ணும்போது அந்த ஃபேஸோட கலை தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து பெரியவங்க சொல்லுவாங்க. இவங்கக்கிட்ட இருக்க அந்த குட்டி டிசைன்லேருந்து பெரிய டிசைன் வரைக்கும் சேம் அதே மாதிரி ஃபினிஷிங்கில் இருக்குது. கிராம் டிஃப்ரென்ஸ் சைஸ் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர நமக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை கிராமாவோ சைஸோ டிஃப்ரென்ஸ்லேயும் வாங்கிக்கலாம். பட் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து சேமாக தான் அவங்க கொடுக்குறாங்க. குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருக்கும். சரவணா ஸ்டோர் எலைட்டில் சில்வர் கலெக்ஷன் வரைக்கும் உங்களுக்கு ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பூஜா ஐட்டம்ஸ்லேருந்து ஸ்டாச்சு ஐட்டம்ஸ்லேருந்து அவங்கக்கிட்ட பயங்கரமான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி காமாட்சி அம்மன் விளக்கில் மெயினாக நம்ம என்னென்ன பார்க்கணும், இந்த சைடில் இருக்க அந்த அரும்பு எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டீப்பாக இருக்கா, நிறைய எண்ணெய் பிடிக்குதா, பூஜை பண்ணும்போது அடிக்கடி எண்ணெய் ஊற்றுறதையே நம்ம ஒரு வேலையாக வச்சுட்டு இருந்தால் நம்மளால் பூஜையில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டீப்பாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ப்ளஸ் வந்து சில பேர் வந்து காமாட்சி அம்மா விளக்கு வந்து 2 சைடுமே எனக்கு டிசைன் வேணும், ஒரு சைடு போல்டு வேணாம், போலாகவே இருக்க வேணாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அதுக்கான ஐட்டம்ஸுமே அவங்க வந்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 சைடுமே டிசைன் வருது. பட் கிராம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் பின்னாடி போலாக இருக்கிற அதே கிராம் அதே வெயிட்டில் இருக்கிற இன்னொரு காமாட்சி அம்மா விளக்கும் உங்களுக்கு வந்து நான் டிஃப்ரென்ஸ் வச்சு காமிக்கிறேன். அது ரெண்டுமே ஒரே கிராம் தான். இப்போ பாருங்கள் இதுவும் ஒரே கிராம் தான். பட் உங்களுக்கு சைஸ் டிஃபர் ஆகும். ஏன்னா பின்னாடியும் உங்களுக்கு டிசைன் வந்து ஃபினிஷிங்கில் வருது. குட்டி ஹோலும் அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா அது சாலிடாக ஃபினிஷிங்கில் இருந்துச்சுன்னா சில பூஜை முறைகள்லாம் மாறும். அதனால் குட்டி ஹோல் வச்சு அதை போலாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சைஸ் டிஃப்ரென்ஸ் வேணும் இல்லை பேக் ஃபினிஷிங் வேணும் என்ன மாதிரி கேட்டாலுமே அவங்கக்கிட்ட எல்லா டைப் ஆஃப் வெரைட்டிஸுமே அவங்க வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த சைஸ் வேணும், இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு கிராம் டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு வந்து என்ன அவங்க வச்சுருக்காங்களோ அதுலேருந்து நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக எடுத்துக்கலாம். இவங்களோட தியா கலெக்ஷன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சபாத்திரம். இந்த பஞ்சபாத்திரம் வந்து குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த டிசைன் எல்லாம். சில பேருக்கு வந்து டிசைன் நிறைய இருக்கிறது பிடிக்கும். சில பேருக்கு வந்து எனக்கு ப்ளெயினாக தான் சில்வர் கலெக்ஷன் வேணும், எனக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா அதுவும் அவங்க வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இது ப்ளெயினு. இல்லை எனக்கு மைல்டு டிசைன் வேணும் அப்படின்னா அவங்க மைல்டு டிசைன் இங்கே பாருங்கள் எம்போஸ்ட் இல்லாமல் பிரிண்ட் மாதிரியும் அவங்க வந்து வச்சுருக்காங்க. 46 கிராமு 79 கிராம்ஸு உங்களுக்கு ஈவன் 26 கிராமில் கூட பஞ்சபாத்திரம் அவங்கக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள் இது குட்டி டிசைன்லேயே உங்களுக்கு எம்போஸ்டு சில்வர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்க சூழ்நிலையில் நிறைய சில்வர் பூஜை ஐட்டம் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய லிக்விட்ஸ் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் போட்டு தேய்க்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. அதை வச்சு காட்டனில் அதை டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு வைப் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு நியூ சில்வர் ஐட்டம் மாதிரி அது வந்து ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள் இது 26 கிராம் தான், பிளெயினில் வருது. அதை விட குட்டி பாருங்கள். பட் இது ரெண்டுமே ஒரே சைஸ் தான், ஹைட் வைஸ் ஒரே சைஸ் தான். பட் வந்து உங்களுக்கு அகலம் மட்டும் மாறும். இந்த பிளெயினில் வந்து அகலமாகவும் உங்களுக்கு இந்த டிசைனில் வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கிறதுனால அந்த அகலம் மட்டும் மாறுது. பஞ்சபாத்திரம்ல இவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்களே, இதை விட பெருசு கூட இருக்குது. பட் நான் இந்த சைஸ் போதும் நிறுத்திட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து தியா கலெக்ஷன். தியா கலெக்ஷன்ஸ் வந்து ஹைட் வைஸ் வந்து டிஃபர் ஆகுது உங்களுக்கு. இது மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு டீப் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் இல்லை எனக்கு போதும், நான் கம்மியாக தான் வந்து பூஜைலாம் பண்ணுவேன், எனக்கு டைம்லாம் அவ்வளோவா இல்லை ஆனால் எனக்கு வந்து ஒரு குட்டியாக சில்வர் ஐட்டம் வாங்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் ஒரு குட்டி சில்வர் ஐட்டமாவது வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பிகாஸ் இது வந்து டீப்பும் இருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஹைட்டும் கம்மியாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஏன்னா பிளெயின் டிசைன் எதுவுமே உங்களுக்கு எம்போஸ்ட் இல்லை. ஸோ பிளெயினாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும் மெயின்டெனன்ஸு. இதெல்லாம் கொஞ்சம் டீப் நம்ம அகல் விளக்கு சைஸில் இருக்குது. பட் கீழே ஸ்டாண்டோடு வர்றதுனால நமக்கு வந்து அது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் அதுவே ரொம்ப ரொம்ப குட்டி பாருங்கள், அதோட கிராம் எவ்வளோ இருக்குது, 7 கிராம்ஸ் தான் இருக்குது. பட் பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து நெக்ஸ்ட் டைப்பு, கொஞ்சம் எலிவேஷன் வந்து அதிகமாக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து டிசைன்லாம் அதே சேம் தான். பட் எலிவேஷன் மட்டும் கொஞ்சம் ஹையாக கொடுத்துருக்காங்க. இதுவுமே குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நமக்கு அவங்க வந்து அவைலபிளாக வச்சுருக்காங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸும் இது வந்து டிஃபர் ஆகுது உங்களுக்கு.
நெக்ஸ்ட் இந்த வெத்தலை பாக்கு கலெக்ஷன் பாருங்கள். மோஸ்ட்லி அப்ராடில் இருக்கவங்களுக்குலாம் ஃப்ரெஷ்ஷான வெத்தலை பாக்கு வந்து கிடைக்க போகிறது கிடையாது. அப்படியே கிடைச்சாலும் அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி சில்வரில் வாங்கி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கேன், நான் இந்தியாவில் தான் இருக்கேன், எனக்குமே ஒரு ஆசை இருக்குது, எனக்கும் இந்த மாதிரி வெத்தலை பாக்குலாம் வந்து சில்வரில் வச்சுக்கணும், பூஜை ஐட்டமில் எனக்கு இது இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா குட்டி கம்மி கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் கிராம்ஸ் எல்லாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கம்மியில் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்கள் 2 லீஃப் வச்சுருக்கு. அப்புறம் 2 வந்து அந்த நாட்டு பாக்கு இருக்குது இல்லையா, அந்த பாக்கோட ஷேப் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம பூஜையில் வந்து வைக்கும்போது 2 வெத்தலை 2 பாக்கு வைக்கிறது நம்மளோட வழக்கம். அதே சேம் இதில் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங் பாருங்கள் சூப்பராக இருக்குது. நிஜமாகவே ஒரு வெத்தலை பாக்கு இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு சைஸ் பெருசாக வேணும், கிராம் அதிகமாக, இங்கே பாருங்கள் மேக்ஸிமம் நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கிறது 10. இதை விட பெருசும் இருக்குது. பட் இன்றைக்கி நான் காமிச்சதில் இது கொஞ்சம் பெருசு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாச்சு கலெக்ஷன் தான். இதை பார்த்துட்டு நான் ரொம்ப 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 மெஸ்மரைஸ் ஆகிட்டேன். ஃபினிஷிங் பாருங்கள், ஆன்டிக் டச்சில் தான் வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்டிக் கலெக்ஷன் தான் ஸ்டாச்சுவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த லக்ஷ்மி சிலையை பாருங்கள், 8 இன்ச் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எவ்வளோ ஃபினிஷிங் பாருங்கள், அவ்வளோ பக்காவாக இருக்குது. அவங்க ஃபேஸ் பாருங்கள், அந்த தேஜஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. அந்த பேக் ட்ராப் அவங்களோட ஹேர் எல்லாம் கூட அவ்வளோ ஃபினிஷிங் செம்மையாக அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு ஸ்டாச்சூஸ் வந்து பூஜை ரூமில் வச்சுக்கணும் அப்படின்னா ஃபேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாகவும் இருக்கும். ஆன்டிக்குன்றதுனால உங்களுக்கு ரீசேலிங் ப்ரைஸுமே வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து ஹையாகவே உங்களுக்கு வந்து கொடுக்கும் அது. ஏன்னா இப்போ நம்ம நார்மல் சில்வர் வாங்குறதுக்கும் ஆன்டிக் வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாச்சூஸ் வாங்கி வைக்கலாம். ஏன்னா ரீசேலிங் பர்பஸ்க்கு வந்து அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் இந்த வாட்டி நான் வந்து ஸ்டாச்சு வாங்குறதுக்காக போகல, ஒன்லி பூஜை ஐட்டம்ஸ் மட்டும்தான் வாங்குறதுக்காக போயிருந்தேன். பட் நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக ஸ்டாச்சூஸ் வாங்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் வச்சுருக்கேன். பட் அது கொஞ்சம் காஸ்ட்லின்றதுனால நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு தான் வாங்க முடியும். எனிவே ஒரு கோல்டு ஆர் சில்வர் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறதுனால நம்ம அதை சேவ் பண்ணி தான் வாங்கணும். அப்போ தான் அது வந்து நமக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அவங்களோட ஸ்டாச்சு கலெக்ஷனில் ஒரு குட்டி போர்ஷன்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்னும் நிறைய ஹியூஜ் வெரைட்டி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து சூரிய நாராயணனோட ஸ்டாச்சு. அவங்களோட அந்த ஃபினிஷிங் பாருங்கள், அந்த குட்டி குட்டி ஹார்ஸோட ஃபினிஷிங் கூட செம்மையாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பெருமாள் வேறு லெவலில் இருக்கார். என்னோடய எய்ம்னே சொல்லலாம். ஒன்று இந்த பெருமாள், இல்லை நெக்ஸ்ட்டு ஒரு பெருமாள் வரும், அந்த ஸ்டாச்சு கண்டிப்பாக நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், பெருமாள் வந்து ஸ்ரீதேவி பூதேவியோடு இருக்கார். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. செம்ம சாலிட் ஃபினிஷ் இது. உங்களுக்கு பேக் சைட் பார்த்திங்கன்னா அதுவுமே செம்மையாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அது பில்லரோடு கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் அது ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், காமதேனுவோட ஒரு ஸ்டாச்சு, அவ்வளோ அருமையான ஃபினிஷிங்கு. அந்த ஃபேஸ் பாருங்கள், ரியலாக ஒரு காமதேனு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது. அந்த ஃபேஸ் பாருங்கள், நிஜமாகவே ஒரு குழந்தையோட ஃபேஸ் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அவர் பாருங்கள், நம்மளையே பார்க்குற மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு ஃபினிஷிங் செம்மையாக இருக்குது. கற்பக விருட்சத்தோட காமதேனு இருக்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷல். மோஸ்ட்லி நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்க ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமோட ரெப்ளிக்கா தான் இது. பெருமாள், லக்ஷ்மி, விநாயகர், சரஸ்வதி, முருகரோட ஸ்டாச்சு கலெக்ஷன் இது. நீங்கள் இது ஒன்று வாங்கி வச்சா போதும். நெக்ஸ்ட்டு இந்த முருகர் பாருங்கள், அவ்வளோ அருமையான ஃபினிஷிங் இது. ப்ளஸ் உங்களுக்கு அந்த பின்னாடி அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கு, அந்த ஆர்ச்சோடு வந்திருக்கு, அவ்வளோ அருமையாக இருக்குது. பேக் சைடு அதோட ஃபினிஷிங் கூட சூப்பராக இருக்குது. ஃபேஸ் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது அந்த முருகருக்கு. முருகர்னால் அழகுன்னு சும்மாவா சொன்னாங்க, அந்த அளவுக்கு செம்ம தேஜஸ் அந்த ஃபேஸில். இது வந்து குட்டி பாலமுருகர். குட்டி பாலமுருகர் யாருக்கு வேணுமோ வாங்கிக்கலாம். இது வந்து கொஞ்சம் போல் தான், சாலிட் கிடையாது. இதுக்கு நீங்கள் வந்து பூஜை அந்த மாதிரிலாம் ஸ்பெஷலாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு லக்ஷ்மி வந்து தாமரை இலையில் 2 யானையோடு இருக்க மாதிரி, இதுவும் வந்து சாலிட் கிடையாது, உங்களுக்கு உள்ள போலாக இருக்கும். ஸோ நிறைய பட் வெயிட் இருக்கும், பட் போலாக இருக்கும். இது வந்து பூஜை முறைகள் மாறும். இதுக்கு சாலிடாக இருந்தால் நம்ம அடிக்கடி பாலபிஷேகம் அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இருக்கும். போலாக இருந்ததுன்னா நம்ம நார்மலாக இருக்க பூஜை ஐட்டம்ஸ் மாதிரியே இந்த சில்வரையும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்பெஷல் பூஜை அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவைப்படாது. ஃபினிஷிங் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. வாங்கணும்னு ரொம்ப ஆசை, பட் இப்போ முடியாது. இங்கே பாருங்கள், இந்த பெருமாளோட ஃபேஸ், அந்த மாலை எவ்வளோ ஃபினிஷிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது என்னோடய எய்ம்னே சொல்லலாம். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் இதை வாங்கியே ஆவேன்.
பார்க்கலாம் ஹோப் எப்படி நமக்கு அது அமையுதா இல்லையான்னு. பட் இதுக்கு பூஜை வந்து ஸ்பெஷலாக பண்ணணும். ஏன்னா இது சாலிடு, இதுக்கு போல்லாம் கிடையாது. ஸோ இது வாங்கணும் அப்படின்னா நான் நிறைய விஷயங்களை வந்து என்னோடய வீட்டில் வந்து மாற்றினா தான் என்னால் வாங்க முடியும். அப்போ தான் அபிஷேகம்லாம் பண்ணி மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம சூப்பராக பண்ண முடியும். ஸோ பார்க்கலாம், ஹோப் கண்டிப்பாக ஒரு நாள் வாங்குவேன். நெக்ஸ்ட்டு இந்த முருகர் பாருங்கள், மயிலோட சூப்பராக இருக்கார். பட் 4 கை இருக்குது. எனக்கு அது என்ன டைப் ஆஃப் முருகர்னு தெரியல. இவரோட நேம் யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். 4 கையில் ஒரு கையில் சூலம் வச்சுருக்காரு. அதனால எனக்கு ஐடியா இல்லை. அங்கேயும் நான் ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்களுமே எனக்கு இப்போ தெரியல, நான் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் சூப்பராக இருக்குது. அந்த மயிலோட ஃபினிஷெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. இதுவுமே சாலிட் இல்லை, போல் தான். இங்கே பாருங்கள், நடராஜர் சிலை, டான்ஸிங் நடராஜர். யாருக்கெல்லாம் வேணுமோ குட்டி சைஸ் தான், சூப்பர் ஃபினிஷிங்கு, செம்ம அழகாக இருந்தது. வேணும்னா நீங்களுமே வாங்கிக்கலாம். சரவணா ஸ்டோர்னால் சும்மாவா, அவ்வளோ சூப்பர் கலெக்ஷன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், பெருமாளும் தாயாரும். இது வந்து சாலிட் தான், பட் சின்ன சைஸ். இதுக்குமே பூஜை முறைகள் மாறாது. நீங்கள் நார்மலாக வீட்டில் எப்படி வச்சுக்கிறீங்களோ அந்த மாதிரியே வச்சுக்கலாம். பட் ஃபினிஷிங் வேறு லெவல். இங்கே பாருங்கள், பேக் சைடும் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆர்ச்சோடு வருது. இது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃப்ரேமு. நெக்ஸ்ட்டு நம்ம தலைவர் பாருங்கள், கிருஷ்ணர் ராதே கிருஷ்ணா எவ்வளோ அருமையாக இருக்காருன்னு பாருங்கள். நான் மட்டும் ஸ்டாச்சு கலெக்ஷன் வாங்குற மாதிரி போயிருந்தேன்னா கண்டிப்பாக இவங்களையும் அந்த பெருமாள் பெரிய ஸ்டாச்சு இருந்தது இல்லையா, அதுவுமே நான் வாங்கியிருப்பேன். ஃபினிஷிங் பாருங்கள், இந்த சில்வரே ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு எனக்கு. சில்வர்னால இவங்க அவ்வளோ அழகாக இருக்காங்களா, இவங்க அழகாக இருக்கிறதுனால அந்த சில்வர் அழகாக இருக்கான்னு தெரியல, அந்தளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதையும் நான் வாங்குகிறேன். வாங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், ஓவரால் நான் காமிச்ச கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப சின்ன போர்ஷன் தான். பட் அவங்கக்கிட்ட இதை விட ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரேமை பாருங்கள் ஜி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணணும். ஏன்னா சில்வர் சேவிங்குன்றது கண்ணுக்கு தெரியாமல் சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு நான் மெயினாக போன ஒரே ஒரு விஷயம் இவங்கள வாங்கிறதுக்காக தான். என்னோடய ரொம்ப ரொம்ப லாங் டேர்ம் விஷன் சொல்லலாம். இதுக்காக நான் நிறைய குட்டி குட்டியாக சேவ் பண்ணி வச்சு இந்த வாட்டி நான் அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டு வரலட்சுமி நோம்பப்போ நான் அம்மா கிட்ட வந்து வேண்டிக்கிட்டேன். இந்த வாட்டி நான் கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா எனக்கு நிறைய வாட்டி வாங்குகிற சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. பட் எனக்கு இந்த மஞ்சள்லேருந்து மாறணுமா அப்படின்ற ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்தது. பட் லாஸ்ட் நோம்பப்போ நான் விஷ் பண்ணேன். எனக்கு என்னன்னு தெரியல, கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் வெறும் மஞ்சளில் மட்டுமே கண்டினியூ பண்ணவா, இல்லை நான் சில்வரில் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது நிறைய பேர் எனக்கு வந்து அம்மாள் வடிவத்திலே வந்த மாதிரி எனக்கு வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, இன்னும் நீ மஞ்சளே வைக்கிற, நீ சில்வர் வாங்கணுன்னா வாங்கி வைக்கலாமே அப்படின்னு. நான் சொன்னேன், எங்கள் வழக்கத்தில் மஞ்சள் தான் வைக்கிறது அப்படின்னு. இல்லை, நீ மஞ்சள் வச்சுட்டு மேலே சில்வர் வைக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. இந்த யூனிக் கலெக்ஷன், இந்த அரும்பு வச்சது வந்து புதுசாக இருந்தது ஃபேஸ் அவங்கக்கிட்ட எனக்கு. பட் நார்மல் ஃபேஸ் தான் நான் யூஸ்வலாக பார்த்துருக்கேன். பட் இது நல்லா இருந்தது. பட் நான் என்ன வாங்கினேன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் பார்ட் 2 வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃபினிஷிங் பாருங்கள், நீங்கள் அவங்களோட கண், ஐப்ரோ, மை, லிப்ஸ்டிக்கு, பொட்டுலாம் வரைகிறதுக்கு அவங்க டீப் கொடுத்துருக்காங்க. அது மேலேயே நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இந்த அம்பாள் ஃபேஸ் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நோம்பு அன்னைக்கு நான் என்ன பண்ணுன்றதை உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃபினிஷிங் பாருங்கள், ஃபேஸ் எவ்வளோ அழகாக ஸ்மைலியாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. இவங்கள பாருங்களேன், நான் என்ன சொல்கிறது, இவங்க தான் இருக்கிறதுலே பெரிய சைஸு. பட் நீங்கள் வந்து உங்களோட கலச சொம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷேப் பார்த்து சைஸ் பார்த்து வாங்கிக்கணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ப்ளேஸ் பண்ணும். சில பேர் வந்து கலச சொம்பில் வைப்பாங்க, சில பேர் மணக்கட்டை வச்சு கலச சொம்பு வச்சு வைப்பாங்க, சில பேர் வந்து குத்து விளக்கில் வந்து வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சொம்பில் வைக்கிறவங்களுக்கு வந்து சைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்ற ஐடியாவோடு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கணும். ஏன்னா ஒன்ஸ் அம்பாவில் வாங்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மாற்றுறதுக்கு நமக்கு மனசே வராது. அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கும்போதே கரெக்டான சைஸில் வாங்கிடுங்க. இவங்கக்கிட்ட கலச சொம்பு கலெக்ஷன் எம்போஸ்டாகவும் இருக்குது, பிரிண்ட்டும் இருக்குது. எம்போஸ்ட்லலாம் அஷ்டலக்ஷ்மியும் வச்சுருக்கு. ஒரு குட்டி விநாயகர் வந்து மேலே வந்து லீஃபில் இருக்க மாதிரி வச்சுருக்காங்க. செம்ம சாலிடு, சூப்பரான ஒரு வெயிட். அது ஃபினிஷிங்லாம் வேறு லெவலில் இருந்தது இவங்கக்கிட்ட. இதில் பாருங்கள், உங்களுக்கு சுற்றி அஷ்டலக்ஷ்மி ஒரு பிரிண்ட்டு மாதிரி தான் வரும். இதில் வந்து எம்போஸ்டாக இருக்குது உங்களுக்கு. இல்லை எனக்கு வந்து இந்த கிராமில், இந்த வெயிட்டில், இந்த மாதிரி சாமியோட ஃபோட்டோஸோ இல்லை வந்து சாமியோட சிலைகளோ எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவுமே அவங்க ஸ்பெஷலாக வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. கிராம் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ இது மாதிரி எனக்கு இங்கே இருக்கிற கலெக்ஷன் வேணாம், அதிகமான கிராம் வேணும், சைஸும் பெருசாக வேணும்னாலும் அவங்க வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணியும் தராங்க. இது அவங்க வந்து பண்ணி வச்சுருந்த ஒரு வரலட்சுமி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் என்னென்ன வீடியோஸ் வரப்போகுது அப்படின்ற ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆக்குபைடாகவும் என்ஜாயபிளாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்க எல்லோரும் தான் அன்றைக்கி எனக்கு வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணவங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனாலும் அவங்க முகத்தில் சிரிப்பு மட்டும் மாறவே இல்லை. ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.